யாழ் நீதிமன்ற கட்டட தொகுதிக்கு சேதம் விளைவித்தமைக்காக கைதான சந்தேக நபர்களில் மேலும் 40 பேர் இன்று யாழ் நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். இவர்களில் பாடசாலை மாணவர்கள் மற்றும் பல்கலைக்கழக மாணவர்கள் 6 பேருக்கு யாழ் நீதவான் இன்று பிணை வழங்கியுள்ளார். தலா 2 லட்சம் ரூபாய் வீதமான சரீர பிணைகளில் அவர்களை விடுவிக்குமாறு நீதவான் உத்தரவு பிறப்பித்துள்ளார். யாழ் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் ஒருவர் உட்பட எஞ்சிய 34 சந்தேக நபர்களையும் எதிர்வரும் 8ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறும் யாழ் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. புங்குடுதீவில் பாடசாலை மாணவி வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து கடந்த மாதம் 20ஆம் தேதி முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்டத்தின் போது யாழ் நீதிமன்ற கட்டட தொகுதிக்கு சேதம் விளைவிக்கப்பட்டது. நீதிமன்றத்திற்கு சேதம் ஏற்படுத்திய குற்றச்சாட்டின் பேரில் 135 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டு 3 பிரிவுகளாக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டனர். இதன் பிரகாரம் கடந்த 1ஆம் தேதி 47 பேர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு அவர்களில் 45 பேர் எதிர்வரும் 9ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். 2 பாடசாலை மாணவர்கள் தலா 5 லட்சம் ரூபாய் பெறுமதியான சரீர பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்களில் 45 பேர் 2ஆம் கட்டமாக நேற்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து அவர்களை இம்மாதம் 12ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. D415 என்ற வழக்கிலே இவர்கள் 16 வயதுக்கு உட்பட்டவர்கள் மாணவர்கள் என்று நன்னடத்தை உத்தியோகத்தினால் உறுதிப்படுத்தப்பட்டதன் அடிப்படையில் அவர்களுக்கு பிணை வழங்கப்பட்டது. B436:15, B441:15, B442:15 என்பவர்களுக்கு பிணை நேற்றைய தினம் வழங்கப்படாத போதிலும் சில மாணவர்களுக்கான பிணை தொடர்பிலான கட்டளை, பிணை தொடர்பிலான வழக்கு தொடரின் ஆட்சேபனை என்பனவை 8ஆம் தேதிக்கும் 6ஆம் தேதிக்கும் பிற்போடப்பட்டிருக்கின்றது. D443:11 இன்றைய தினம் நடந்த வழக்கிலே, அதாவது சமாதான குலைவை ஏற்படுத்துகின்ற வகையில் கூட்டத்தை கூடியவர்கள் என்றும் கைது செய்தவர்களை கைது செய்யாமல் போலீசார் கைது செய்யாமல் தடுத்தவர்கள் என்ற வகையிலும் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு 44 பேர் மாண்புமிகு நீதிமன்றின் முன் கொண்டுவரப்பட்ட பொழுது 5 சந்தேக நபர்கள் இவர்கள் மாணவர்கள் என்று உறுதிப்படுத்தப்பட்டு சத்திய கடதாசி வழங்கப்பட்ட நிலையிலும் ஒரு சந்தேக நபர் தன்னுடைய மோட்டார் சைக்கிள் வந்து காற்று போய் அந்த சிலினை கலட்டி காற்றடிக்க சென்ற பொழுது அவர் கைது செய்யப்பட்டதை விதிவிலக்கான சூழ்நிலையாக கருத்தில் கொண்டு பிணை வழங்கப்பட்டிருக்கின்றது.